வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு பகுதி அந்த ஃபோல்டிங் பகுதியில் வச்சு வெட்டணும். இதுவே ஃப்ரண்ட் வெட்டும்போது நம்ம இப்படி ஆப்போசிட்டாக திருப்பி போட்டுக்கணும். இந்த கரை பகுதி பாருங்கள், ஓப்பன் சைடாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கணும். இந்த ஃபோல்டிங் பகுதி ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பேக் சைடு வெட்டுறது வச்சு இந்த மாதிரி வச்சு அப்படியே இந்த கழுத்தில் பாதியிலேருந்து ஆம்போல் சுற்றளவு எல்லாத்தையுமே அப்படியே ட்ரேஸ் எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்தோட முன்கழுத்தோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 6. இப்படி கையை வரைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே உங்களுக்கு வரைய வரலன்னா நம்ம அது மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பின் கழுத்துக்கு எடுத்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது 14 இன்ச்சு பேக் சைடோட அளவு தான் நம்ம கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஒரு கோட் போட்டுக்கோங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இந்த நெக்கோட இந்த கோட்டில் இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம பாருங்கள், சென்டரில் நம்ம வச்சிடக்கூடாது. நம்ம சென்டரில் வச்சா கப் சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக உட்காராது. கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி நீங்கள் இங்கேயே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும்போது கப் சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். நீங்கள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 1 இன்ச் தள்ளி ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம நேராக ஒரு கோட் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு மார்க்கு சுற்றளவு எவ்வளவு, அதாவது 38ல் 4ல் ஒரு பகுதி இந்த சென்டர் பாயிண்ட் வரும். பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு வரணும். இங்கேருந்து